குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 23,800 கால். ரெசிஸ்டண்ட்டு 2 லெவல் ரெசிஸ்டண்ட் இருக்குது. மார்க்கெட்டு ஒன்று 218 டச் ஆனோம். 218 பிரேக் பண்ணிச்சுன்னா 250 கிட்ட போயிடணும். மார்க்கெட்டுக்கு தான் ரெசிஸ்டன்ஸு. இந்த பை சிம்பிள் நேற்றே காமிச்சிருக்கனால 15 மினிட்ஸ் முன்னாடி காமிச்சிருக்கனால இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி பிடிஎஸ்டியும் எடுக்கலாம். ஆனால் அது இன்னும் நம்ம அக்யூரசி இன்னும் கிடைக்கல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் லைன் இம்மிடியேட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே சப்போர்ட் லைன் இப்போது மேக் பண்ணனால மார்க்கெட் கீழே வராது. ரெண்டாவது எஃப்இஜி ஓப்பனாக இருக்கனால இம்மிடியேட்டாக செகண்டு கேண்டில் எங்கே இருந்தாலும் அது பெரிய நம்ம ஆஸ் யூஷுவல் மாடல் நம்பர் 2 படி தான் இன்றைக்கி என்ட்ரி. மாடல் நம்பர் 2 படி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி எடுக்கணும். இந்த 257 என்ட்ரி எடுக்கணும். இப்போ வந்து எஃப்இஜி இருக்கிறனால செகண்ட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி இங்கே எடுத்துடுறோம். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் 236. இதோடைய டார்கெட் 50 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த 50 பாயிண்ட்ஸ். $286 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஒன்றாவது டார்கெட் ஹிட். இப்போது நேற்று மாதிரி சேம் 237க்கு எகெயின் ரீடெஸ்ட் ஆகி திருப்பி போனால் நேற்று எப்படி என்ட்ரி எடுத்தோமோ அதே மாதிரி இன்றைக்கும் அதே தான். அதே இங்கே மார்க்கெட்டில் R252ல் என்ட்ரி எடுக்கலாம். 237 என்ட்ரி பாயிண்ட் சேம் ஆஸ் இட் எஸ்டர்டே. ஆக்சுவலாக 340 320 கிட்ட போகணும். இது ரெசிஸ்டன்ட் இங்கே காமிச்சிருக்கனால அதுக்கிட்ட வரைக்கும் போகணும். மார்க்கெட்டு போகணும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. 252 பிரேக் பண்ணிச்சு. இங்கே என்ட்ரி எடுக்கலாம் நம்ம. அதாவது 257 பிரேக் பண்ணிச்சு. இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. 257 பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி செகண்ட் கேண்டில் ட்ராவல் ஆகும்போதே நம்ம என்ட்ரி எடுக்க முடியும்.